எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். நம்முடைய போதனை, கருத்தியல், புரிந்து கொள்ளுதல், அறிவு, இதை எல்லாத்துக்கும் அடிப்படை வேத புஸ்தகமே. எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். அக்காலத்திலே, அதாவது முற்காலத்திலே தேவனை அறியாமல் நாம் இருந்த பொழுது, அக்காலத்திலே இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்திலே தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு? மீட்பு அடைந்த எபேசு சபையினுடைய கடந்த காலத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு இதை எழுதின ஆக்கியம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க கீழிருந்து வாசிங்கன்னா அது உங்களுக்கு நல்லா புரியும். தேவன் அற்றவனாய் இருந்தீர்கள் என்று என்ன பண்ணுங்க? நினைச்சு கொள்ளுங்க. எப்போ? அக்காலத்திலே, தேவனை அறியாத பொழுது. தேவன் இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் இருக்காது அப்படின்னா, இந்த உலகத்திலே அவனுக்கு நம்பிக்கை இருக்காது. இந்த உலகத்துல அவனுக்கு என்ன இருக்காது? நம்பிக்கை இருக்காது. மரணத்திற்கு பின்பாக என்ன நடக்கும் அவனுக்கு தெரியாது. கடைசி காலத்துல யாரை என்ன பார்த்துவா அவனுக்கு தெரியாது. வாழ்க்கையை குறித்த ஒரு பெரிய பிடிப்பு அவனுக்கு இருக்காது. ஒருவேளை அதையெல்லாம் யோசிக்காமல், அதையெல்லாம் மறந்து போகத்தக்கதாக அதற்கு இடமே இல்லாமல் ஏதாவது வாழ்க்கையை அவன் என்ன பண்ணலாம்? ரொம்ப பிஸியா வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் தேவனற்ற ஒரு மனிதன் உலகத்திலே நம்பிக்கை இல்லாதவனாக இருப்பான். இந்த உலகத்துல எப்படி இருப்பான்? நம்பிக்கை இல்லாத. அப்புறம் தேவனற்ற ஒரு மனிதன் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு எப்படி இருப்பான்? அந்நியனாக இருப்பான். தேவனற்ற ஒரு மனிதன் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியராக இருப்பான். இங்கதான் நம்ம கவனத்தை செலுத்தணும். அப்ப நான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இக்காலத்திலே எப்பொழுது தேவனை நான் ஏற்றுக்கொண்டேனோ, எப்பொழுது அல்லது தேவன் என்னை ஏற்றுக்கொண்டாரோ, தேவனுடைய பிள்ளையாய் மாறினேனோ, அப்ப என்ன நடக்குது? வாக்கு தத்தத்திற்கு அந்நியனுக்கு எதிர்ச்சொல் என்னது? சொந்தக்காரன் அர்த்தம். வாக்கு தத்தத்துக்கு என்னவா மாறுறேன்? சொந்தக்காரனாக. அப்ப வாக்கு தத்தத்திற்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு, தேவனுடைய உடன்படிக்கைக்கு ஒரு மனிதன் எப்பொழுது சொந்தக்காரன் ஆகிறான்னா, அவன் தேவனுடையவனாய் மாறுகிற பொழுது, தேவனை தனக்குள்ளாக பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவன் தேவனிடத்திலிருந்து வருகிற வாக்கு தத்தங்களை பெற்றுக் கொள்கிறான். ஏசாயாவில் தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிக்கிறோம் இல்லையா? நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நான் அடிக்கடி சொல்லுவது, இந்த வருடத்திலே அநேக முறை சொல்லியிருக்கேன், தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்வது அல்ல, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வது அல்ல. கிறிஸ்தவ பக்தி அது அல்ல. தேவனையே எனக்குள்ளாக பெறுவது. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக பலியாக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இதைதான் நம்ம என்ன பண்றோம்? வாசிக்கிறோம். அல்லது நீங்க யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பலியாக, பாவத்திற்கான நிவாரணமாக, சாபத்திற்கான விமோசனம் அடையும்படி மனுகுலத்திற்கு தந்து இவ்வளவாய் உலகத்துல என்ன பண்ணாரு? அன்பு கூர்ந்தார். அப்ப தேவனையே என்ன பண்ணாரு? தேவனே இந்த உலகத்திற்காக கொடுக்கப்பட்டார். பலியாக, பாவ விமோச்சன பொருளாக கொடுக்கப்பட்டார். அப்ப தேவனையே நமக்குள்ளாக பெறுவதன் மூலமாகத்தான் தேவனுடைய வாக்கு தத்தங்களையும் நமக்குள்ளாக பெறுகிறோம். எத்தனை பேர் புரியுது? அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்பர் 1. இப்ப வாசிக்கலாம். அக்காலத்திலே இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்திலே தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று என்ன பண்ணுங்க? நினைத்து கொள்ளுங்கள். அப்ப இதனுடைய நிகழ்கால பதம் என்னன்னா, இக்காலத்திலே நாம் இயேசுவை சேர்ந்திருப்போம் என்று சொன்னால், நாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு சொந்தக்காரர்களாய் இருப்போம். தேவன் நம்மோடு இருப்பார் என்று சொன்னால் அவருடைய வாக்கு தத்தங்களுக்கும் நாம் சொந்தக்காரங்களாய் இருப்போம். அப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒரு வாக்கு தத்தத்தை பெறுவதன் மூலமாக நாம் தேவனுக்கு அருகிலே வந்து விட்டோம் அப்படின்னு என்ன கூடாது. அவ்வளவு புரியுதா? ஒரு வாக்கு தத்த அட்டைகள் கிடைப்பதன் மூலமாக, ஒரு வாக்கு தத்தை ஒரு ஊழியக்காரர் உரத்த சொல்லுவதன் மூலமாக, அல்லதுதான் அந்த 12 மணி அப்படியே ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த நிமிடங்களை கடப்பதின் மூலமாக கடவுள் நம்ம அருகிலே வந்து விட்டார் என்று பொருள் கொள்ள கூடாது. அது மதம் தருகிற நம்பிக்கை, மதம் தருகிற நம்பிக்கை. மாறாக வேதம் சொல்லுகிற உண்மை என்னென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக மனம் திரும்பி, இனி என் பழைய வாழ்க்கை எனக்கு
வேண்டாம், இயேசுவை நான் பின்பற்றுவேன், என் பாவங்களுக்கான பரிகாரியாக அவரை ஏற்றுக்கொண்டேன், என் பழைய பாவ பழக்கங்களிலிருந்து நான் வெளியே வர விரும்புகிறேன், பாவ மன்னிப்பு வேண்டும், எனக்கு ஒரு புது வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லி மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மனிதனுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? தேவனே அவனுக்குள்ளாக வருகிறார். தேவன் அவனுக்குள்ளாக வரும் பொழுது அவன் வாக்குத்தத்தத்திற்கு சொந்தக்காரனாக மாறுகிறான். வாக்குத்தத்திற்கு சொந்தக்காரனாக மாறுகிறான். அதனால புரிஞ்சுக்கணும், நாம் வஞ்சிக்கப்படாது இருப்போம். நம்பர் 1. நம்பர் 2, வாக்குத்தத்தங்களை உயர்த்தி காண்பித்து தேவனுடைய வார்த்தைகளையும் கட்டளைகளையும் அதனுடைய மதிப்புகளை குறைப்பது அல்ல ஒரு ஊழியக்காரனுடைய நோக்கம். மறுபடியும் சொல்லுகிறேன், வாக்குத்தத்தத்தை உயர்த்தி தேவனுடைய வாக்குறுதிகளை என்ன பண்றது? பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா புதிய ஏற்பாடு அவங்களுக்கு தெரியாது. மதவாதிகளுக்கு என்ன தெரியாது? புதிய ஏற்பாடு தெரியாது. நம்ம ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும். புதிய உலர், அதாவது சுவிசேஷத்தின் சத்தியம். பிலாத்து கேட்கிறார் இல்லையா, சத்தியமாவது என்ன? சத்தியமாவது என்ன? சரி, ரைட், கவனிங்க. வாக்குத்தத்தத்தை உயர்த்தி தேவனுடைய வாக்கு உறுதிகளை உயர்த்தி மற்ற தேவனுடைய கட்டளைகளையும் அவருடைய விருப்பங்களையும் அவருடைய எதிர்பார்ப்புகளையும் பிரதிபலிக்கின்ற அவருடைய வார்த்தைகளை மட்டுப்படுத்துவார் என்று சொன்னால் அவர் தேவனுடைய ஊழியக்காரர் அல்ல. தேவனுடைய ஊழியக்காரர் எப்படி சொல்றோம்னா, அதையும் வேதத்திலிருந்து நாம் சிந்திக்க போறோம். 2வது வசனமாக நம்ம ஒரு காரியத்தை, எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம். ஒரு வாசகன் இந்த வாசிக்கும் பொழுது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. அப்படின்னா இங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, வாக்குத்தத்தத்தோடு சேர்ந்து ஒரு கட்டளை வருகிறது. வாக்குத்தத்தத்தோடு சேர்ந்து ஒரு கட்டளை வருகிறது. இப்ப என்ன சொல்றாரு? வாக்குத்தத்தத்தோடு சேர்ந்து தேவனுடைய கட்டளை வரும் பொழுது அந்த கட்டளையை உயர்த்தி காண்பிக்கும்படி அவர் வாக்குத்தத்தத்தை பேசுகிறார். லெட் மீ எக்ஸ்பிளைன். இது எங்க வருது அப்படின்னா, ஆண்டவர் 10 கட்டளை என்ன பண்றாரு? கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, பிள்ளைகளுக்கு என்ன சொல்றாருன்னா, உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லல. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு இதை சொல்ற என்னன்னா, உன் பூமியிலே உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படி, பூமியிலே உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தாயையும் தகப்பனையும் என்ன பண்ணுவாயாக? கனம் பண்ணுவாயாக. உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, அவர்களை கீழ்ப்படிவாயாக. இளம் வயதிலே அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிரு, முதுமையிலே அவர்களை பராமரித்துக்கொள். அதுதான் அந்த என்னது, அதுதான் என்னது கட்டளையினுடைய பொருள். தேவன் எதை விரும்புகிறார்? கிறிஸ்தவ பக்தி என்னன்னா, நீ எனக்கு மட்டும் எல்லாம் செஞ்சுக்கிட்டு, எனக்கு மட்டும் நீ எனக்கு எல்லாம் கரெக்டா பாடிட்டீங்கன்னா, பாட்டு பாடிட்டீங்கன்னா போதும், இங்க உட்காந்து பாட்டு பாடிட்டீங்கன்னா போதும், மற்றபடி உன் அம்மா அப்பா பார்த்து உனக்கு பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறது என்ன கிடையாது. அது கிறிஸ்தவம் கிடையவே கிடையாது. நீ கர்த்தர்ட்ட பேசிக்கிட்டே இரு, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு பெரிய ஆன்மீக தகுதி நமக்கு வந்துடும் கிடையாது. தாய் தந்தையை என்ன பண்ணணும்? கனம் பண்ண வேண்டும். தாய் தந்தையை சுரண்டுகிறவர்களாக என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச அநேகர் இருக்காருன்னு பாங்க. இன்னைக்கெல்லாம் வேணாம்னு தான் பாக்குறேன். இதுதான் உங்களுக்கு புரியணுக்காக சொல்றேன். நல்ல வசதியா இருக்காரு ஒரு ஆள், கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் எம்ப்ளாயி. நான் அவர்கிட்ட சொன்னதை தான் இங்க சொல்றேன். அவங்க அம்மாவும் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து ரிட்டையர் ஆனாங்க, பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க, டீச்சர் நினைக்கிறேன். இவர் ரயில்வேல இருக்காரு. கரெக்டா 2ஆம் தேதி ஒரு வீட்டுக்கு அவங்க அம்மாவை பார்க்க போவார். எதுக்கு? பென்ஷன் வாங்கிட்டு என்ன பண்ணிடுவாரு? கிளம்பிடுவாரு. புரியுதுங்களா? ஏன்னா நிறைய நடக்குதே. நீங்க சொல்லுங்க, சர்ச்சைக்கு போறவன் சரி, நம்ம அதை டீல் பண்ண வேண்டாம். சப்ஜெக்ட் புரியணுமென்றதுக்காக சொல்றேன். உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தாயின் தகப்பனையும் இளம் வயதிலே அவர்களுக்கு கீழ்ப்படி, முதுமையிலே அவர்களை பராமரிக்கிறது அந்த வசனம். அதை மட்டும் அந்த கட்டளையை சொல்லும் பொழுது அந்த கட்டளையை பவுல் உயர்த்தி காண்பிக்கிறார். அதை எப்படி உயர்த்துறாரு தெரியுமா? வாக்கு தத்தங்களோடு சேர்ந்து வந்த பைபிள்ல இருக்க முதல் கட்டளை இதுதான், இதுங்கிறாரு. இந்த எபேசிய நிருபத்துல 6வது அதிகாரத்துல யார்கிட்ட இதை பேசுறாரு? எபேசியர் 6 தூக்க வசனங்கள் வாசிங்க. முதல் வசனம். யார்கிட்ட பேசுறாரு? இப்போ பிள்ளைகள்கிட்ட பேசுறாரு. கர்த்தருக்குள்ள என்ன பண்ண? கீழ்ப்படி. கர்த்தருக்குள்ள கீழ்ப்படி.
யாருக்குள்ள கீழ்ப்படியணும்? கர்த்தருக்குள்ள என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அம்மா சொல்லிட்டாங்க, அம்மா சொல்லிட்டாங்க, கர்த்தருக்குள்ள என்ன பண்ணணும்? கீழ்ப்படணும். அப்பா சொல்லிட்டாங்க, கர்த்தருக்குள்ள கீழ்ப்படணும். கவனிங்க, சரி கவனிங்க. யார்கிட்ட பேசுறாரு? இதை பிள்ளைகளோடு என்ன பண்றாரு? பேசுறாரு. பேசிட்டு வரும்பொழுது இந்த கட்டளையை அவங்களுக்கு தூக்கி காட்டணும். இந்த கட்டளையை உயர்த்தி காணும். தாயும் தந்தையும் கனம் பண்ணுவாயாக அப்படிங்கிறதான் கட்டளை. ஆனா அது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லணும். அப்படிங்கறத என்ன சொல்றாருன்னா, உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. உன் ஆயுசு நாட்கள், நீ இந்த பூமியில ரொம்ப நீடித்த ஆயுசா வாழணும்னு நீ நினைச்சீன்னா நீ யாரை கனம் பண்ணணும்? ஏன் தெரியுமா? நீ உன் தாயையும் தகப்பனையும் வயசானா நான் பராமரிக்க நினைச்சீங்கன்னா உன் ஆயுசு நாட்கள் கூட்டுவேன். எத்தனை பேருக்கு விளங்குது? இந்த வாக்கு தத்துவம் அப்படிங்கிறது யதார்த்தத்திற்கு புறம்பானதை ஆண்டவர் என்ன பண்ணல, சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க எல்லாத்தையுமே கலெக்டரா இருக்கிறேன், அது முடியுமா? 38 மாவட்டம் தான் இருக்கு. 38 40க்குள்ளேயா இருக்கும். யதார்த்தத்துக்கு புறமானது என்று சொல்ல மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாரு? உன் ஆயுசு நாட்கள் நீ ஜாஸ்தி இருக்கணுமாப்பா, ரொம்ப நாள் இருக்கணுமா, உன் தாயின் தகப்பனை என்ன பண்ண. அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, உன் தாயின் தகப்பனையும் நீ பராமரிக்கிற இருதயம் உனக்கு இருந்துச்சுன்னா அதற்காக உன்னுடைய ஆயுசு நாட்கள் என்ன பண்ணுவேன்? கூட்டுவேன். ஏன்னா நீ என் வேலையை நீ என்ன பண்ணணும்? செய்யணும். என் வேலையை என்ன பண்ணணும்? நீ செய்யணும். விளங்குறப்ப இப்ப இதை அவங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக தான் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, வாக்கு தத்துவத்தோடு வாக்குறுதியோடு சேர்த்து காண்பிக்கிறார் அந்த கட்டளையை. உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. பூமியிலே உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். இப்போ அந்த கட்டளையை குறைப்பதற்காக, தேவனுடைய வார்த்தைகள் மதிப்பை குறைப்பதற்காக வாக்குத்தத்தத்தை ஆட் பண்றாரா, இல்ல அந்த வார்த்தைகளை சேர்ப்பதற்கு, அந்த வார்த்தைகளை வாக்குறுதியை சேர்ப்பதன் மூலமாக தேவனுடைய விருப்பத்தை தூக்கி காட்டுறாரா? சொல்ல புரியுதா? இங்க வாக்குத்தத்தத்தை கோட் பண்றாரு. வாக்குத்தத்தத்தை கோட் பண்றாரு. என்ன வாக்குத்தத்தம்? பூமியிலே உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தாயின் தகப்பனையும் என்ன பண்ணுவாங்க. 2வது வாசிங்க. உனக்கு நன்மை உண்டாகும்படி பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. சரிதானா? அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனை அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக வாக்குறுதியை முன்னிறுத்தி தேவனுடைய கட்டளை போதிப்பதினாலே தேவனுடைய கட்டளைகளை தான் என்ன பண்றாரு? வாக்குறுதிக்கு மேலாக அவர் நிலைநிறுத்த விரும்புகிறார். அப்ப கவனிக்கணும், ஜனங்களுடைய ஆன்மீக நிலை, அவர்களுடைய பாவமுள்ள வாழ்க்கை முறை, திருந்தாத அவர்களுடைய இருதயம், தேவன் அவர்களை குறித்து என்ன எதிர்பார்க்கிறார், அதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு ஒரு ஊழியன் வாக்கு தத்துவத்தை உயர்த்தி பிடிப்பான் என்று சொன்னால் அது தேவ ஆவியினாலே நடைபெறுவது அல்ல. தேவ ஆவியினால் நடைபெறுவது அல்ல. எங்க உதாரணம் காட்டினேன்? எங்க உதாரணம் காட்டினேன்? வாக்கு தத்துவம் உள்ள முதலாவது கற்பனை. அப்ப இந்த முதலாவது கற்பனையை அவர் தூக்கி காண்பிப்பதற்காக தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு தேவனுடைய கட்டளையை, தேவனுடைய எதிர்பார்ப்பை, தேவனுடைய விருப்பத்தை ஒரு மனிதனுக்குள்ளாக, பிள்ளைகளுக்குள்ள விதைக்கும்படி, போதிக்கும்படி எதை காண்பிக்கிறாரு? வாக்கு தத்தத்தை காண்பிக்கிறார். முதல்ல ஒரு கட்டளையோடு வாக்கு தத்தம் எங்க தெரியுமாப்பா சேர்ந்து வருது? இந்த இடத்துல தான் சேர்ந்து வருது. அப்ப இந்த கட்டளை எவ்வளவு முக்கியம்? இந்த கட்டளை எவ்வளவு முக்கியம்? ரொம்ப நாள் நான் இருக்கணும்னா என்ன செய்யணும்? இயல்பா என்ன செய்யணும்? தாழ்பெண்ணுக்கு எனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துருச்சு. இப்போ எனக்குன்னு ஒரு குடும்பம் இல்லாத வரைக்கும் நான் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தவனாய் இருக்கணும். இப்போ எனக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு. இப்போ தேவன் என்கிட்ட எதிர்பார்க்கறதுனா நான் அவர்களை பராமரிக்கணும். நான் என்ன பண்ணணும்? நான் நான் ஒரு தகப்பனாயிட்டேன், நான் ஒரு குடும்பம் ஆயிட்டேன். இப்போ டிசிஷன் மேக்கிங் யாரு தான்? முடிவுகளை எடுக்கிறது யாரு தான்? நான் தான் எடுக்கணும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். அதனால் அவர்களை என்ன பண்ணணும்? பராமரிக்கணும். அவர்கள் என்ன பண்ணணும்? பராமரிக்கணும். அப்ப வாக்குறுதிகள் எங்கு உயர்த்தப்பட்டு தேவனுடைய எதிர்பார்ப்புகளை சுட்டி காண்பிக்க ஒரு ஊழியன் மறப்பான் என்று சொன்னால் கண்டிப்பாக அது என்னது கிடையாது, தேவனிடத்துல வந்தது அல்ல. சரி, நீங்க கவனிங்க,
புத்தாண்டு இரவு 12 மணிக்கு வாக்குத்தத்தங்கள் உயர்த்தப்படுகிறதா, தேவனுடைய கட்டளைகள் உயர்த்தப்படுகிறதா? அப்படின்னா அங்க என்ன அர்த்தம்? நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் கன்க்ளூஷன் என்னங்க? ரைட்டா? நம்பர் 1 என்ன பார்த்தோம்? வாக்குத்தத்தம் ஒரு ஊழியக்காரனால் கொடுக்கப்படுவதின் வாயிலாக இதோ இதோ எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. நீங்க நிறைய இடங்கள்ல போனாலும் அதான், ஒரு நபரை 2 நபரை குறிப்பிட்டு சொல்ல, இது ஒரு புதிய ஆண்டு, இது இன்னும் கொஞ்ச நேரம் தான், இன்னும் கொஞ்ச நேரம் தான், 11:59, 11:50, இன்னும் கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரம் தான், அப்படி ஒரு பரபரப்போடு அந்த இடத்துல சோத்திரம் அந்த 12 மணி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணா என்ன நினைக்கிறாங்க ஜனங்க? ஏதோ ஒண்ணு நமக்கு என்ன பண்ண போகுது? கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுவது அந்த ஆராதனையிலே நீங்கள் பங்கு பெறுவதன் மூலமாக தேவன் உங்கள் அருகில் வரவில்லை, அல்லது நீங்களும் தேவனுக்கு அருகிலே போகவில்லை. அப்படிதான் பைபிள் சொல்லுது. தேவன் அற்றவர்களாக நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் வாக்குத்தத்தத்திற்கு நான் யாருன்னா அந்நியன் தான். வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியன் தான். நீங்க ஆனா இவ்வளவு பெருசுல பிரேம் அடிச்சு தொங்க விட்டான்னு சரி, இல்ல கழுத்துலயே மாட்டிட்டான்னு சரி, இல்ல ஜனங்க அப்படிலாம் இருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கீங்க. வாக்குத்தத்துக்கு பூ கூட வச்சிருப்பாங்க. அவங்கள சொல்லி பிரச்சனை கிடையாது. ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்றி ஒரு இரவு ஒரு கவனிங்க, பொய்யில நிறைய ஒண்ணுத்துக்கு ஆகாதவங்க கூட இந்த வருஷத்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு சில தீர்மானங்களை எடுக்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா பொய்யிலே துவங்குகிறார்கள். ஜனங்கள் பொய்யை நம்புவதில் துவங்குறாங்க. இவங்க பொய் பேசுறதை என்ன பண்றாங்க? துவங்குறாங்க. முழு வேதாகமத்தையும் தேவன் கொடுப்பார் என்று சொன்னால், முழு வேதாகமத்தையும் தேவன் கொடுப்பார் என்று சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு வாக்குத்தத்தத்தை கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க, தர மாட்டார். எல்லா இடங்களிலும் தேவன் தம்முடைய வார்த்தைகளை முழு வேதாகமத்தை தான் என்ன பண்றாரு? தேவன் வலியுறுத்துகிறார். 2வது அவசியம். 3வதாக காலத்தை பார்க்க வேண்டும். இப்போ அந்த புதிய ஆண்டிலே காலத்தை முன்னோக்கி பார்க்க நாம் கற்பிக்கப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட மனப்பான்மை உடையவர்களா இருக்கலாம். காலத்தை அதாவது எப்படின்னா, புத்தாண்டு என்ன மாதிரி இருக்கும்? ஜனவரி மாசம் எப்படி இருக்கும்? பிப்ரவரி மாசம் எப்படி இருக்கும்? மார்ச் மாசம் எப்படி இருக்கும்? ஒரு எதிர்பார்ப்பு, புதிய ஆண்டு எப்படி இருக்க போகுது. வழக்கம் போல இது ஒரு ஆண்டு, அவ்வளவுதான். வழக்கம் போல இது ஒரு ஆண்டு, நல்லா புரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல இன்னொரு ஆண்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போறோம்? போக போறோம். இப்ப கிறிஸ்தவ சபைகளிலே பெரும்பாலும் சொல்லப்படுகிற ஒரு கூற்றை நான் சொல்றேன், நீங்க அதை யோசிக்கணும். 2025 ஆண்டுல சகோதரியே, நீ 2024 எதற்காக அழுதியோ அந்த காரியத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? நீக்கி போடுவ. யாருக்கு சொல்றேன்? சகோதரிக்கு சொல்றேன். அதாவது 2024 உன்னை எது கலங்க பண்ணினதோ 2025 அதை என்ன பண்ணாது? இருக்காது. 2024 நீ எந்த காரியத்திற்காக பயந்தீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? 2025 இதெல்லாம் தான் ஏராளமான வாக்குறுதிகள் இப்படி ஆண்டினுடைய துவக்கத்துல சொல்லப்படுது. சரி, டிசம்பர் மாதம் கடைசி ஆராதனையில என்ன சொல்லப்படுது? நீ இந்த ஆண்டு ஃபுல்லா எவ்வளவோ அழுதுருக்கலாம், இந்த ஆண்டு ஃபுல்லா எவ்வளவோ அழுதுருக்கலாம், எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலைகள் வந்திருக்கும். ஏன்னா 12 மாசத்துல நீங்களும் மறந்துடுவீங்க. ஸ்டார்டிங்ல என்ன முதல் வாரம் என்ன நீங்களும் மறந்துடுவீங்க. ஆட்டு மந்தைகள் மாதிரி எவ்வளவோ என்ன பண்ணியிருக்கலாம்? அழுதுருக்கலாம். எவ்வளவோ காரியத்தை என்ன பண்ணியிருக்கலாம்? கலங்கி இருக்கலாம். எவ்வளவோ காரியத்தை கலங்கி இருக்கலாம். இந்த ஆண்டு முழுவதும் எவ்வளவோ தோல்வியை சந்திச்சிருக்கலாம். புரியுதுங்களா? அதே ஆளுதான் ஜனவரியில் என்னது போன தடவை பார்த்தது என்ன பண்ண மாட்டேன், வாங்க மாட்டேன். 12 வருஷம் கேட்டிருக்கேன் நான். 12 வருஷம் கேட்டாலும் ஜாகிரதையா இருந்திருக்கேன். கவனிங்க, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் அதோட முடியுதா? இல்ல, திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் இருளுக்கும் மொழிக்கும் சம்பந்தம் ஏது? அங்க அதுதான் சொல்றாரு, ஒரு பிரிவினை உண்டாகும்பா, உன்னை சுற்றி என்ன உண்டாகும்? ஒரு பிரிவினை
உண்டாகும். இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? கிறிஸ்தவர்களா இருந்தோம்னு சொன்னா மற்றவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சபைக்கு வந்துட்டு போற ஆட்களுக்கு பிரச்சனை கிடையாது. கிறிஸ்தவர்களா இருப்போம்னு சொன்னா இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் உங்களுக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம் உண்டு. ஆனாலும் ஜெயம் கொள்ளுங்கள், நாங்களோடு இருக்கிறேன். உங்களோடு ஏராளமான வசனங்கள் சொல்லுது. உலகத்துல உள்ள வரைக்கும் நம்மளுக்கு என்ன உண்டு? உத்தரம் உண்டு. ஏன்? நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நம்ம யாரு? வேறு பிரிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய வார்த்தைகளுக்கும் அதுக்கு விரோதமான எல்லாத்துக்கும் என்ன உண்டு? போராட்டம் உண்டு. நம் தனிமைப்படுத்தப்படலாம். வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பதினால் பாடு அனுபவித்தார். ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பதினால், பைபிள் அப்படியே சொல்லுது, ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பதினால் பாடு அனுபவித்தார். அப்புறம் எப்படி நீங்க பாடே இல்லைன்னு எப்படி நீங்க வாக்குறுத்தம் கொடுக்குறீங்க? பைபிள் அப்படியே சொல்லுது, ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பதினால் பாடு அனுபவித்தார். ஒரு வசனத்தை வாசித்து நம்ம அதை முடிக்க போவோம். ரிலவன்ஸ் அது ரொம்ப முக்கியம். ஒரு பிரசங்கியா என்ன பண்ணணும்னா தன்னுடைய செய்தியை ரிலவெண்டா மாற்றணும். அதாவது ஒரு காரியத்தை ரொம்ப போதிக்கிறது மாத்திரமல்ல, அதை ஜனங்கள் நடைமுறையில அந்த வார்த்தைகளை ஒப்பிட்டு பார்த்து கொள்வதற்கு, தங்கள் வாழ்க்கையை அதை உரசி பார்க்கறதுக்கு அதை ரிலவெண்டா என்ன பண்ணணும்? மாற்றணும். சமகாலத்தில் அது எனக்கு என்ன தருது? ரிலவெண்டா மாற்றணும். உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 12வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். இப்ப டக்குன்னு நம்ம கை தூக்கிட்டாங்க பாருங்க. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எதோட ரிலவெண்ட் ஆகுது? நம்முடைய எதிர்பார்ப்புகளோடு, நம்முடைய மனதோடு, இந்த சூழலோடு என்ன ஆகுது? ஒத்து போகுது. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ரிலவெண்ட் ஆனவுடனே இது என்ன, ஏதோ ஒண்ணு ரிலவெண்டா நம்ம எடுத்துக்க கூடாது. இப்ப இன்டர்பிரேட் பண்ணணும். அதின் மேல்னா எதின் மேல், அதின் மேல்னா எதின் மேல். கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து எகிப்திலிருந்து விடுவித்தார். என்ன வாக்கு தத்தம் கொடுத்து விடுவித்தார்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? அடிமையா இருக்க, உனக்கு சொந்தமா ஒரு நிலம் கொடுத்து என்ன பண்ணுவேன்? தருவேன். அதுதான் இலக்கு. அதுதான் என்னது? இலக்கு. 40 வருஷம் அவர்கள் எதை நோக்கி நடந்தார்கள்? கானான் தேசத்தை நோக்கி. வேதத்துல இருக்கிற மொத்த வரலாறும் அந்த 40 ஆண்டு வரலாறு தான். யாத்திரையாகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமம் வரைக்கும். அந்த தேசத்திற்கு அருகிலே போய் அதை எப்படி யுத்தம் பண்ணி ஜெயித்தார்கள் அப்படிங்கிறது தான் யோசுவா அது வரைக்கும் வருது. ரைட்டுங்களா? இப்ப என்ன பேசுறாரு இங்க? என்ன சொல்றாருன்னா, உலகத்தில் எத்தனையோ தேசம் இருக்கும்பா, ஆனா உனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? உன்னை அந்த நாட்டுக்கு என்ன பண்ணிடுவேன்? கொண்டு போய் சொல்லிடுவாரு. அந்த நாட்டுக்கு கொண்டு போறேன்னு அவர் சொன்னனால, நீ போய் சேர வேண்டிய அந்த நிலப்பரப்பின் மீது வருஷத்தினுடைய துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் 365 நாளும் அது மேல என்னவா இருப்பாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த லேண்டை பார்த்துக்கிட்டே இருப்பேங்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்படியாவது இவங்களை கொண்டு என்ன பண்ணிடணும்? சேர்த்துடணும். இவர்கள் முரட்டாட்டம் உள்ளவர்கள், வழியிலேயே அழிந்து போவார்கள், சந்தேகப்படுகிறவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், யுத்தத்திலே தோல்வி உடையவர்கள், முதுகு காண்பிக்கிறவர்கள், கோழைகள், அவ்விசுவாசிகள், கீழ்ப்படியாதவர்கள், வழங்கா கழுத்துள்ளவர்கள். ஆனா இப்ப இவங்களை எங்க கொண்டு போய் சேர்த்து, இப்ப கண்ணை எங்க வைக்கிறாரு? இவங்க மேல கிடையாது. எங்க வைக்கிறாரு? இங்க கொண்டு போய் இவங்களை என்ன பண்ணிடணும்? கடவுள் இப்ப டெஸ்டினேஷன், முடிவின் மீது எங்களை எங்க வைக்கிறாரு? நான் எங்க கொண்டு போய் இவங்களை சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினேனோ அங்க கொண்டு போய் என்ன பண்ணிடுவேன்? சேர்த்தேன். இதுக்கு அதுதானே அர்த்தம். வீட்டுக்கு போய் பாருங்க, இதுக்கு அதான் அர்த்தமா. இப்போ வாக்கு தத்துவத்தின் மீது நாம கண் வைக்கிறது இல்லை. வாக்கு தத்துவம் பண்ணதுல யாரு கவனமா இருக்கா? ஆண்டவரை 365 நாளும் எதை சொல்லி இவர்களை வெளியே அழைத்தேனோ அங்க கொண்டு போய் இவங்களை என்ன பண்ணிடணும்? யாரு கவனமா இருக்கா? சரி, புதிய ஏற்பாடுல இதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவீங்க?
நித்தியவாழ்வு கரெக்ட். எப்படி சொல்றீங்க? நான் ரட்சிக்கப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா உனக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அங்க அந்த இடத்துக்கு உன்னை கொண்டு போறதுக்கான இட்டர்னல் செக்யூரிட்டி யாரை சார்ந்தது? நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்கு தத்துவம். அவர் நமக்கு தந்த வாக்கு தத்துவம். எடுத்தவங்க வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 7:5. ம் 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 அவனுக்கு என்ன பண்ணாரு? யாருக்கு? அவன்னா யாரு? ஆபிரகாம். யாருக்கு பண்ணாரு? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு. என்ன தருவேன்னு? உனக்கும் சந்ததிக்கும் ஒரு நிலத்தை தருவேன். இப்ப கர்த்தர் எதுவுமே நோக்கமா இருக்கிறாரு? தன்னுடைய வாக்குத்தத்தத்தின் மீது அவர் நோக்கமா இருக்கிறார். அந்த 365 நாளும் அந்த நிலப்பரப்பின் மீது தன்னுடைய கவனத்தை என்ன பண்ணியிருக்காரு? வச்சிருக்காரு. பூமியிலே எத்தனையோ நாடுகள் இருந்தது. முழு பூமியையும் படைச்சது யாரு? வானத்தின் பூமியை உண்டாக்கினது யாரு? கர்த்தர். ஆனா ஒரு ஸ்பெஷல் பார்வை. உலகம் முழுசும் அவர் தான் என்ன பண்றாரு? ஆளுகை செய்யறார். மழை வருது, வெயில் அடிக்குது, எல்லாத்தையும் அவர் என்ன பண்றாரு? பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார், எல்லாத்தையும் கவனம் வச்சிருக்காரு. ஆனா ஸ்பெஷலா ஒரு பார்வையை அந்த நிலப்பரப்பின் மீது வச்சுட்டாரு. ஏன்னா இதை கொடுப்பேன்னு நான் சொல்லியிருக்கேன், இதை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். அவன் ஃபெயில் ஆகலாம், ஆனா நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன், நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். அப்ப அவனை கொண்டு வந்து என்ன பண்ணணும்? செய்யணும். தேவன் ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறார். அந்த இலக்கை காண்பித்து அதை வாக்குத்தத்தம் பண்ணி ஜனங்களை என்ன பண்றாரு? அழைக்கிறார். ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அதான் அப்போஸ்தலர் 7 அதை பத்தி பேசுறாரு. அப்போஸ்தலர் 7 பேசுறாரு. ஒரு அடி நிலம் கூட அவனுக்கு இல்லாத பொழுது உனக்கு அந்த நிலத்தை என்ன பண்ணுவேன்? உனக்கும் சந்ததிக்கும் தருவேன்னு சொன்னாரு. அதை நிறைவேற்றினதா இல்லையா? பழைய ஏற்பாடை புரிஞ்சுக்கணும். இப்ப 1 யோவான் 2:25 வாசிங்க. 1 யோவான் எல்லாம் எடுத்துங்க. 1 யோவான் 2:25. இப்ப இன்னைக்கு இது நம்மளுக்கு இது சரி வருமா? உபாகமம் 11:12. இன்னைக்கு உபாகமம் 11:12 இன்னைக்கு ஒத்து போகுமா? போவாதாங்க? நல்லா ஒவ்வொருத்தர் தான் சொல்றீங்க. போகுமா? 11:12 ஆபிரகாமோடு அவர் உடன்படிக்கை பண்ணாரு. அந்த வசனம் உங்களுக்கு இருக்குங்களா? எனக்கும் பழிக்காதா? நல்லா சத்தமா சொல்லுங்க. டவுட் சொல்லாதீங்க. கண்டிப்பா பழிக்காது. கண்டிப்பா பழிக்காது. யாரோட வாக்குத்தத்தம் பண்ணாரு? சரி, இப்போ வீடு வாங்க ஒரு நிலம் தேடிட்டு இருக்கீங்க. ஒரு கடைக்கு ஒரு நிலத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க நின்று நான் அடிக்கிறேன். உபாகமம் 11:12 படி நீங்க என்ன எப்படி எடுத்துக்கீங்க? அதை எப்படி எடுத்துக்குவீங்க? உங்களுடைய சூழலுக்கு ரிலவெண்டா அப்படி என்ன பண்ணிப்பீங்க? எடுத்தீங்க. அது கடவுள்கிட்ட வந்துச்சா? புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு வீடு பார்த்துட்டு ஒரு வீடு கட்ட நிலம் பாக்குறீங்க. நான் அவர் கட்ட மாட்டான்னு சொல்லல. கடைக்கெல்லாம் அவர் இடம் பார்க்காம மாட்டான்னு என்கிட்ட சொல்லுங்க, ஜெபம் பண்றேன், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஆனா 11:12 நீங்க எப்படி எடுத்துக்க கூடாது? அப்படி எடுத்துக்க கூடாது. நீங்க எப்படி எடுத்துக்க கூடாது. நான் சொல்ல புரியுதா? கரெக்டா தெரிஞ்சுக்கணும். வேக்கணும் பண்ணணும். எல்லாம் எடுத்துங்க. 1 யோவான் 2:25 எடுத்துங்க. 1 யோவான் 2:25 எல்லாம் எடுத்துட்டீங்களா? பைபிள்ல இருக்கான்னு பாருங்க. இந்த என்பதே அப்படின்னா உங்களுக்கு புரியல, அது மட்டும்தான் அர்த்தம். 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே. அந்த என்பதேன்னு ஏன் சேர்த்துருக்காங்க? யார் சொல்றது? புதிய ஏற்பாடுல அது மட்டும்தான். புதிய ஏற்பாடுல நித்திய ஜீவனோடு தொடர்புடையதுதான். நித்திய ஜீவனோடு தொடர்புடையதுதான். அதான் பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்தம் அடிக்கிறது இல்லை, அதெல்லாம் பண்றது கிடையாது. நீங்க நைட் எங்கிட்டா போயிட்டு கூட உட்காந்துருக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. நீங்க குழம்ப கூடாதுங்கிறதுக்காக சொல்லுவேன். நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த என்னது? வாக்குத்தத்தம். 5:11 வாசிங்க. நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதே அவர் நமக்கு. 1 யோவான் 5:11 செத்து மோட்சம் போனதுக்கு அப்புறம் கிடையாது. 1 யோவான் 5:11. இப்ப நித்திய ஜீவன்லாம் என்ன புரிஞ்சுக்கிறாங்க? நான் மரித்ததுக்கு பிற்பாடு நமக்கு கொடுக்கப்படுகிற நித்திய வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கணும். அப்படி கிடையாது. 1 யோவான் 5:11 தேவன் நமக்கு நித்திய ஜீவனை எங்க தந்திருக்கிறாரு?
இங்கேயே தந்திருக்கிறார். இங்கேயே என்ன பண்றாரு? ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு இங்கேயே உறுதி செய்யப்படுகிறது. நான் கண்டிப்பா மனுஷன் எங்க போவேன்? ஆண்டவர்கிட்ட போவேன். இங்கேயும் என்னோட யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறார். நித்திய வாழ்வு, அழியா வாழ்வு, வறுமையினால் எடுக்கப்பட முடியாதது, மனிதனால் திருட முடியாத ஒரு ஆசீர்வாதம், மனிதனால் திருட முடியாத ஆசீர்வாதம், கஷ்டத்தினாலும் நஷ்டத்தினாலும் திருட முடியாத ஒரு ஆசீர்வாதம். என்ன சொல்றேன்? பாவத்தினாலும் நாம் இழக்க முடியாத ஆசீர்வாதம். பைபிள்ல இருக்கா? இருக்கு. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி. தேவன் நமக்கு என்ன தந்திருக்கிறார்? நித்திய ஜீவன் தந்திருக்கிறார். அந்த ஜீவன் யாருக்குள்ள இருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கு. அந்த தேவன் நமக்குள்ள இருக்கிறார். இப்ப ஆண்டவர் 360 நாளும் எதுல போக்கஸா இருக்காருன்னா, தான் வாக்கு தத்தம் பண்ணின நித்திய ஜீவன்ல. இப்ப எங்க கொண்டு போனோம்? அந்த ஜீவன், அந்த ஜீவனிலே என்னை வாழ வைக்கணும். அந்த ஜீவன்ல என்னை வாழ வைக்கணும். இந்த புரிஞ்ச மட்டும் கரங்களை விட்டுங்க. அல்டிமேட் டெஸ்டினேஷன் அங்க கொண்டு போறது. ஆனா இங்க என்ன சொல்றாரு? அந்த அது இங்கே இருக்கு. நான் நித்திய ஜீவன்ல தான் வாழணும். நான் நித்திய ஜீவன்ல வாழணும். உலகத்தின் ஜீவனால் பாதிக்கப்படாத ஒரு வாழ்வை இங்க என்ன பண்ணணும்? வாழணும். தேவன் 360 நாள் எதுல போக்கஸா இருக்காரு? அதெல்லாம் போக்கஸா இருக்கு. விலகுதான் நான் சொல்றது எதுல எங்க இருக்கு?